தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுமான் தரும் தகவல்களை பார்க்கலாம். நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கின்றன. அதாவது சாத்தனூர் அணை நிரம்பின் காரணமாக அதிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீரான கிட்டத்தட்ட 3000 கனஅடிக்கு மேற்பட்ட நீரானது இந்த ஆற்றின் கரையோரம் தற்போது இந்த ஆற்றில் சென்று கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெட்டப்பாக்கம், பாகூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 11க்கும் மேற்பட்ட பெருங்கிராமங்கள் மற்றும் தமிழக பகுதியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்களுக்கு 2 மாவட்ட நிர்வாகமும் எச்சரித்திருக்கின்றன. மேலும் இந்த ஆற்றின் கரையோரம் செல்ல வேண்டாம் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தென்பெண்ணை ஆற்றில் இவ்வளவு அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி அவர்கள் விவசாயம் செய்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 15000 ஹெக்டருக்கு மேல் தற்போது விவசாயம் நடைபெற்று வருகின்றது. இருந்த போதிலும் இந்த நீரானது வீணாக சென்று புதுச்சேரியுடைய கடல் பகுதியில் சென்று கலக்கின்றன. இது இந்த பகுதி விவசாயிகளுக்கு மிகுந்த வேதனை அளித்திருக்கின்றன. இது குறித்து நம்முடைய விவசாயி சந்திரசேகர் இருக்கின்றார். நாம் அவரோட கேட்போம். அதாவது இந்த நீர் வீணாக கடலுக்கு போய் சேருது, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பகுதி வறண்ட பூமிங்க. இது விழுப்புரம் மாவட்டமும் புதுச்சேரி மாநிலமும் எப்போவுமே தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த மாநிலம். இது விவசாயத்துக்கு நிலத்தடி இருக்கும் பற்றாக்குள்ள மாநிலம். இது போதிய தடுப்பணைகள் அரசுகள் மாநில அரசு கட்டாததால் நிறைய தண்ணி இப்போ தற்போது கடலில் போய் கலக்குது. இந்த தடுப்பணைகள் கட்டி தண்ணியை தேக்கிறதுக்கு கூடுதலான அணைகள் தேவைப்படுவது. அது நிலத்தடி மேம்பாட்டிற்கும் அணைகள் அதிகமாக தேவைப்படுவதால் 2 மாநில அரசுகளும் கண்டிப்பாக தடுப்பணையை கட்டி ஆகணும். இனிமேலாவது தடுப்பணைகள் கட்டி தண்ணீரை சேகரிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இது இந்த பகுதியுடைய கோரிக்கை ஆகும். அதாவது விவசாயிகளுடைய உயிர் நாடியான இந்த தண்ணீரானது வீணாக சென்று கடலில் சேர்கின்றது. இதை முறையாக பாதுகாக்க வேண்டும், நிலத்தடி நீரையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே 2 மாநில அரசுகளும் இந்த ஆற்றின் குறுக்கே பல்வேறு பகுதிகளில் தடுப்பணை கட்டி இந்த நீரை பாதுகாக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.